உங்களை சுற்றி இருக்கிறவங்க 1000 பேசலாம், அந்த இடத்தை விட்டு பிடுங்கிறதுக்கு, அந்த இடத்தை விட்டு உங்களை எடுக்கிறதுக்கு சுற்றி இருக்கிறவங்க பொறாமையினால என்னென்னமோ உங்களத்துல போட்டு கொடுக்கலாம். இன்னொருத்தர் வருகிற வரைக்கும் தான், இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஊழியம் செஞ்ச பாடே இல்லை, எந்த ஊழியம் பண்ணல. கேட்டா நான் எதுக்கு வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கினேன்னா, ஊழியம் செய்கிறதுக்கு நான் வாலண்டியர். நான் சொல்றேன், இதுக்கு அங்கே வேலை செஞ்சிருக்கலாம் இல்ல, வேலை செஞ்சுட்டே ஊழியம் செஞ்சிருக்கிறான் இல்ல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, மோசே 120 வயது, ஆனால் அவனுடைய கண்கள் இருளையவில்லை, அவன் பலன் குறையவே இல்லை. காலேப் சொல்லுகிறார் 84 வயசு, ஆனா அவனுக்கு அந்த இடத்தை கொடுக்கும் போது யோசுவா சொல்றாரு, சரி உங்களுக்கு ஒரு நல்ல இடமா கொடுக்கட்டுமா, பிரச்சனை இல்லாத இடத்தை கொடுக்கட்டுமா. ஆனா காலேப் அவரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இல்ல இல்ல, 40 வயசுல இருந்த அதே பலன் இப்பொழுது எனக்கு 84 வயசுல இருக்குது. அந்த மலை நாட்டை நீர் எனக்கு தாரும், நான் அங்கே இருக்கிற ஏனாக்கியர், எபூசியர் எல்லாரையும் முறியடித்து அந்த இடத்தை எனக்காக நான் பெற்றுக்கொள்ளுவேன். 40 வயசுல இருந்த அந்த தரிசனம் இன்னைக்கும் எனக்கு இருக்குது. இந்த ஜெபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, உங்களுக்கு 21 வயசுல இருந்த தரிசனம் இப்போ இருக்கா, 25 வயசுல இருந்த தரிசனம் இப்பொழுது இருக்குதா, 30 வயசுல இருந்த தரிசனம் இப்போ இருக்கா? நீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க தெரியுமா, ஐயோ பாஸ்டர் எனக்கு சூழ்நிலை அப்படி அமையல, எனக்கு கணவனார் அப்படி அமையல, எனக்கு மனைவி அப்படி அமையல, எனக்கு வேலை அப்படி அமையல, அதனால தரிசனம் என்ன விட்டு போயிடுச்சு. தரிசனம் அப்படின்றது சூழ்நிலை அமையும் போது தரிசனம் வேலை செய்வதும், சூழ்நிலை சாதகம் இல்லாமல் இருப்பதும், இருக்கும்போது தரிசனம் நம்மளை விட்டு போகிறதும் உண்மையான தரிசனம் அல்ல. உண்மையான தரிசனம் என்கிறது என்னுடைய ரத்தத்தோட சம்பந்தப்பட்டது. என்னுடைய ஓடுற ரத்தத்துக்குள்ள கூட தரிசனம் இருக்கும். அந்த தரிசனம் என்னை தூங்க விடாது. அந்த தரிசனம் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த தரிசனத்துக்கு நேராக என்னை ஓட பண்ணும். சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசினாலும் அந்த தரிசனம் என்னை தூங்க விடாது. அந்த தரிசனம் நான் அந்த லட்சியத்தை அடைகிற வரைக்கும் என்னை சும்மா இருக்கவே விடாது. அப்ப நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் முன்பு இருந்த தரிசனம் இப்ப சூழ்நிலையின் பிரகாரமா போச்சு அப்படின்னா, சூழ்நிலையை காரணம் காட்டாதீங்க. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தரிசனம் உள்ள ஒரு மனிதனால சும்மா இருக்க, சொல்லுங்க சத்தமா, சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்க முடியாது. உண்மையான தரிசனம் இருந்தா அந்த மனுஷனுக்குள்ள அது என்ன பண்ணும்னா, கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்கணும். இப்போ எல்லாரும் எதுக்காக ஜெபம் பண்ண போறோம்னா, ஆண்டவரே என்னை நீங்க ரொம்ப ஆக்டிவ் ஆக்குங்க, ஆண்டவரே என்னை நீங்க சாகிற வரைக்கும் பிஸியா வைங்க, ஆண்டவரே நான் பிஸியா இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு பொறுப்பை என் தலை மேல வைங்க, எனக்கு ஒரு வேலையை கொடுங்க ஆண்டவரே, என்னை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, நான் சும்மா இருக்கிறத நான் வெறுக்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாற விரும்புகிறேன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பிஸி ஆக்குவார். கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை எடுத்து போட்டு அநேகருக்கு சாட்சியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனைவியும், ஒவ்வொரு சிஸ்டரும் இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கணவனாரை இன்னைக்கு கூப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் எந்த விதத்தில் ஹெல்ப்பாக இருக்கணும், நான் எந்த விதத்தில் ஹெல்ப்பாக இருக்கணும், நான் என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணட்டுமா? ஒருவேளை உங்களுடைய கணவனார், அட நீ போ, நீ எல்லாம் செய்ய மாட்ட, நீ எல்லாம் எத்தனை நாள் செய்வ. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நான் இது சொல்லாமல் தெரியல, இந்த கல்லை தூக்கி நாயை அடிச்சிட்டோன்னு வைங்களேன், தலையில் அடிபட்டாலும் காலைத்தான் தூக்கும், அப்படின்னா இடுப்பில் அடிபட்டாலும் காலைத்தான் தூக்கும், எங்கே அடிபட்டாலும் அது கத்திட்டு முதல்ல எங்கே தான் தூக்கும். ஆமாம், அது ஒரு பழக்கம். அதே மாதிரி நிறைய விசுவாச மக்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எந்த சோதனை வந்தாலும் உடனே என்ன தோணுமா, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் ஒன்றும் என்னுடைய மூடை பொறுத்து, என்னுடைய மூடை ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல, என்ன டென்ஷன் படுத்திட்டீங்கல்ல, என்ன இப்படி வேதனைப்படுத்திட்டா போ போங்க, அந்த அது வரைக்கும் கணக்கு எழுதிட்டு இருப்பாங்க. அந்த தைரியத்துக்கு அப்படி போட்டுற, போ நீ பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோ. அப்போ நான் சொல்றேன், உண்மையாய் தரிசனத்தோட ஓடுற பிள்ளைங்க கண்டிப்பாக எதை இழந்தாலும் எதை இழக்க மாட்டாங்க. என்ன கோபமா இருக்கிற மாதிரியே தெரியுது, தரிசனத்தை இழக்கவே மாட்டாங்க. அது என்னுடைய வேலை, அது என்னுடைய தரிசனம், இல்லை நான் விட்டு கொடுக்க முடியாது. இன்னைக்கு நான் இந்த இடத்துல சர்ச் பாஸ்டராக இருக்கிறேன், நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இத்தனை பேர் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுகிறீர்கள். எனக்கு சோதனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த பலிபீடத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சவால்களை சந்திக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பாருங்க, மேடையில் ஏறுகிற ஒரு மினிட்டுக்கு முன்னாடி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வாசல் வரைக்கும் பிரச்சனை தொடர்ந்துருக்கும்.
அந்த வாசல் வரைக்கும் ப்ராப்ளம் எனக்கு தொடர்ந்துருக்கும். அந்த வாசல்ல இருந்து கிளம்பும் போது செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த பலிபீடத்தில் ஏறி நின்று எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற தரிசனத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன்ல. இன்று வரையிலையும் பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், எந்த பிரச்சனைக்காகவும் என்னுடைய ஊழியத்தை நான் நிறுத்தினதே இல்லை. ஆண்டவரிடத்தில் நான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய தொண்டை என்னால் முடியல, என்னால் பேச முடியல, யாராவது ஒருத்தர் இதை நடத்த முடியுமா அப்படின்னு தான் சிலருக்கு யோசிக்கிறேனே தவிர, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய போராட்டம் ஒரு நாள் கூட இந்த தரிசனத்தை நிப்பாட்டினதே இல்லைங்க. உண்மையான தரிசனம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற பொறுப்புகளை தூக்கி வீச மாட்டாங்க. தங்களுக்கு முன்பாக இருக்கிற வேலையை தூக்கி வீச மாட்டாங்க. இதை நான் செய்ய மாட்டேன், யாரை கொண்டு வேணாலும் செஞ்சுக்குங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அப்படி தரிசனத்தை தூக்கி வீசுறவங்களுக்கு தரிசனம் ரொம்ப நாள் கண்டிப்பா உங்களை தொடராது. கண்டிப்பாக நீங்க அவமதிப்பீர்களே. ஆனால் ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை பொருட்டா நினைக்கல. ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தூக்கி போட்டுட்டான். ஆனா ஒரு நாள் தான் தூக்கி போட்ட சேஷ்ட புத்திர பாகத்திற்காக, ஒரு நாள் தான் வேண்டாம் என்று நினைத்த அந்த சேஷ்ட புத்திர பாகத்திற்காக ஒரு நாள் வருத்தப்பட்டான், ஒரு நாள் ரொம்ப கவலைப்பட்டான். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருத்தர் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை, தரிசனத்தை நீங்க தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, தாவீதை செலக்ட் பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு மவுசு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, தாவீதை செலக்ட் பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு மவுசு. சத்தமா சொல்லுங்க. இன்னொருத்தர் உங்க சார்பில் வர்ற வரைக்கும் தான் உங்களுக்கு மவுசு. சொல்லுங்க, இன்னொருத்தர் வருகிற வரைக்கும் தான். ஆனா இன்னொருத்தர் அந்த இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்திற்கு சவுல் வருகிறது முடியுமா? முடியாது. எழுதி வச்சுக்குங்க, எழுதி வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க. சில ஸ்தானத்தை விட்டு, சில பொறுப்புகளை விட்டு, சில வேலையை விட்டு, சில உயர்வுகளை விட்டு உங்களை பிசாசு எடுக்க நினைக்கும் போது ஒன்று நினைச்சுக்குங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க 1000 பேசலாம். அந்த இடத்தை விட்டு பிடுங்கிறதுக்கு, அந்த இடத்தை விட்டு உங்களை எடுக்கிறதுக்கு சுற்றி இருக்கிறவங்க பொறாமையினால என்னென்னமோ உங்களத்துல போட்டு கொடுக்கலாம். உங்க மேனேஜரை பற்றி, பொறுப்பை கொடுத்த நபரை பற்றி, இல்லைன்னா அந்த பொறுப்பை பற்றி 1000 சொல்லலாம். ஆனா அந்த பொறுப்பை கொடுத்தவர் கர்த்தர், அந்த வேலையை கொடுத்தவர் கர்த்தர், அந்த தரிசனத்தை கொடுத்தவர் கர்த்தர். நீங்க யாருக்காவது ஒரு ஆளுக்காக தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பதில் தாவீதை கர்த்தர் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அதற்கு பிறகு உங்களால கண்டிப்பாக அந்த இடத்துல நிற்க முடியாது.